தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சிந்திக்க ஒரு சொல். எரேமியா 26 அதிகாரம் 13 நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்கிற்கு மனஸ்தாபப்படுவார். தேவன் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு சொல்ல வர்றது என்னன்னா, நாம நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி தீமையை செய்யாம இருக்கணும். அப்படி நாம மனம் திரும்புற பட்சத்துல நம்மேல் வர இருந்த நியாய தண்டனைகளுக்கும் நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக நமக்கு வர இருந்த நியாய தீர்ப்புக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி காப்பார். நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது பொல்லாப்பும் அல்லது நாம எதிர்பாராத தீமையும் நமக்கு வரும்பொழுது, ஏன் ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு அனுமதிக்கிறாருன்னு நாம கலங்குறோம், புலம்புறோம். ஆனா நாம செய்யற பாவமும் குற்றமும் தான் நம்முடைய வாழ்க்கையில தீமையை நமக்கு கொண்டு வர்றதுன்றத நாம எப்ப உணர போறோம்?